கார்த்திகையும் வந்திருக்காங்க. பாடலை பாடும்படியாக சிஸ்டர் ஜெயமே மகாராஜன், அதுக்கப்புறமா செய்தி கொடுக்கும்படியாக பாஸ்டர் ஜான்சன் கிட்ட அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். ஆமென் ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் 2வது மாதத்திலையும் கூட எனக்கு கர்த்தர் இந்த வாய்ப்புக்காக பண்படியான இந்த வாய்ப்புக்காக என் தேவனை துதிக்கிறேன். ஒரு சின்ன சாட்சி சொல்லிட்டு நான் பாடல் பாடும் என்று விரும்புகிறேன். கடந்த மாதத்துல ரொம்ப பலவீனம் அடைந்து பிரான்சைட்டிஸ் என்ற ஒரு இதனால, சளி பிரச்சனையினால ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்த கர்த்தருடைய கிருபையினால எனக்கே நம்பிக்கை இல்லை. நம்பிக்கை எனக்கு மறுபடியுமாக ஒரு புது ஜீவனை கர்த்தர் எனக்கு கொடுத்து இந்த மாதத்துல அருமையான ஒக்லஹாமா பிரேயர் லைன்ல நான் ஐக்கியப்படும்படியாய் கர்த்தர் தந்த கிருபைக்காக என் தேவனை நன்றியோடு நான் துதிக்கிறேன். எல்லாருடைய ஜெபத்துக்கு எனக்காக ஜெபித்த எல்லாருக்காக என் தேவனை துதிக்கிறேன். கர்த்தர் தாமே சின்ன சாட்சி ஆசீர்வதிப்பாராக. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. நம் கண்களை மூடி ஒரு மனதோடு ஆண்டவருடைய சமூகத்துல ஹல்லேலூயா அந்த ஆராதனை நேரத்துல ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி கர்த்தாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன் அப்பா. ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. நமக்கு நன்றி அப்பா. இந்த ஆராதிக்கிறதான வேளையில கர்த்தருடைய பிரசன்னம் மத்தியில் இறங்கி வரும்படியாய் இயேசுவின் நாமத்துல ஹல்லேலூயா. அப்படி அக்னியின் பிரசன்னத்தினால பர்வதங்கள் மெழுகு போல உருகி போகும்படியாக எல்லா பர்வதங்களும் அப்பா அப்பா நம்முடைய பிரசன்னத்தினால நாங்கள் ஒரு மனதோடு ஒரு முகத்தோடு ஆண்டவரை கர்த்தாவே ஒரு மனதோடு ஆவியோடும் உண்மையோடும் முழு பலத்தோடும் அப்பனே தேடுகிற நாட்கள்ல கர்த்தாவே நாங்கள் ஒரு மனதோடு வந்திருக்கிறோம் சுவாமி. நாங்கள் கூடியிருக்கிற இடத்துல ஆண்டவரே நாங்கள் ஒரு மனதோடு நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தி கொண்டிருக்கிறோம். நாங்கள் ஆராதனை செய்கிறதான வேளையில கர்த்தருடைய மகிமை இறங்கி வரும்படியா இந்த கருத்தை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். அப்ப நம்ம எல்லாம் ஒருமனப்படுவோமா? இந்த ஆராதனை வேளையில தெய்வ பிரசன்ன மத்தியில இறங்கி வரட்டும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே. இயேசப்பா உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இயேசுவே உமக்கு நன்றி நன்றி நன்றி. தெய்வா பிரசன்னம் தாருமே, தேடிவும் பாதம் தொழுகிறோ. தெய்வா பிரசன்னம் தாருமே, தேடிவும் பாதம் தொழுகிறோ. இயேசுவே உம் திவ்ய நாமத்திலே துன்பமுடன் கூடி வந்தோமே. தேவா பிரசன்னம் தாருமே, தேடிவும் பாதம் தொழுகிறோ. கர்த்தர் சமூகம் ஆனந்தமே, சபையில் கர்த்தர் நாமத்தை கொண்டாடுகிறோம். சொத்தர்கள் போற்றும் தேவனே, தேவா பிரசன்னம் தாருமே, தேடிவும் பாதம் தொழுகிறோம். சாரோணி ரோஜா எலி புஷ்பம் சாந்த சோருவி நீசுவே. ஆயிரம் தீரியும் சிறந்தோராய் ஆண்டவரை தொழுகிறோம். தேவா பிரசன்னம் தாருமே, தேடி உம் பாதம் தொழுகிறோ. பிரசன்னம் நீரம்பும் நீரும் ஆசீர்வாதம் மூற்றும் காலை. ஆவியை பொழிந்திடும் வேளை அனல் மூட்டி எழுப்பிடுமே. பிரசன்னம் நீரம்பும் நீரம் ஆசீர்வாதம் மூற்றும் காலை. ஆவியை பொழிந்திடும் வேளை அனல் மூட்டி எழுப்பிடுமே. அதிகாலையில் உம் சமூகம் இதுதானையா என் விருப்பம். அதிகாலையில் உம் சமூகம் இதுதானையா என் விருப்பம்.
வேளையிலே உம்மை நான் பார்க்கிறேன். பிரசன்னம் நீரம்பும் நீரும் ஆசீர்வாதம் முற்றும் காலை ஆவியை பொழிந்திடும் வேளை அனல் மூட்டி எழுப்பிடுமே. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். ஹல்லேலூயா. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். கரம் பிடித்த நாயகமே, கரம் பிடித்த நாயகமே, கைவிடாத தூயவரே, கைவிடாத தூயவரே. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். பிரசன்னமே பிரசன்னமே என் இயேசுவின் பிரசன்னமே. பிரசன்னமே பிரசன்னமே என் இயேசுவின் பிரசன்னமே. அதிகாலை தேடிடுவேன், கண்டிடுவேன், நான் மகிழ்ந்திடுவேன். அதிகாலை தேடிடுவேன், கண்டிடுவேன், நான் மகிழ்ந்திடுவேன். அந்தி சந்தி நேரங்களில் முறையிட்டு செய்தி தேடுவேன். பிரசன்னமே பிரசன்னமே என் இயேசுவின் பிரசன்னமே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆமென். கர்த்தாவே ஆராதனை வேலை ஆசீர்வதிப்பாராக. இந்த வாய்ப்பை கொடுத்த அருமையான சகோதர ஃபேமிலிக்காக கூடியிருக்க எல்லாருக்காக தேவ நன்றி செலுத்தி இந்த ஆராதனை நான் ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தாவே ஆசீர்வதிப்பாராக. பாஸ்டர் செய்தி கொடுக்கலாம் பாஸ்டர். Praise the Lord. Hallelujah. கர்த்தர் நல்லவர். கர்த்தரும் இரட்சகரும் மீட்பருமாயிருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே ஒக்லஹாமா பிரேயர் லைன் தமிழ் பிரேயர் லைன் ஆயிருக்கிற உங்கள் யாவருக்கும் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்படியாக உங்களோடு சேர்ந்து கர்த்தரை ஆராதிப்பதற்கும் துதிப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதற்கும் எனக்கும் ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தந்ததான சக்கரையா சரியான் அவர்களுக்கும் மற்றுமாய் இதை பொறுப்பெடுத்து நடத்தி கொண்டிருக்கிற அருமையான சகோதரிகளுக்கும் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் வெள்ளூர் பகுதியிலே பிராமணமங்கலம் என்கிறதான கிராமத்திலே கர்த்தருடைய ஊழியத்தை செய்து வருகிறேன். தற்காலம் இங்கே அமெரிக்க தேசத்திற்கு வந்திருக்கிறேன். நான் கடந்த நாட்களிலே அங்கே ஒக்லஹாமிலே கர்த்தருடைய ஊழியத்தை நிறைவேற்ற கர்த்தர் எனக்கு கிருபை செய்தார். ஆமென். உங்கள் யாவருடைய ஆதரவும் அன்பும் ஒத்துழைப்பும் ஆமென் உங்களுடைய ஜெபமும் எனக்கு இருந்தது என்பதை நான் அறியும்படியாய் நேர்ந்தது. ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆமென். எனக்கு ஒரு மகன் இருக்கிறான். அவனுக்கு திருமணமாகி இருக்கிறது. அவனுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். எங்கள் சபையில் இருக்கிற குடும்பங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். எங்களுடைய சபையின் கட்டுமான பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதற்காக முன் ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் நல்லவர். இந்த மாலை நேரத்திலும் இந்த 2ஆம் மாதத்தினுடைய ஆமென் இந்த 6வது நாளின் மாலை வேளையில தேவ சமூகத்திலே கடந்து வர கர்த்தர் நமக்கு கிருபை செய்திருக்கிறார்.
கர்த்தர் நல்லவர். அவர் தூரத்திற்கும் சமீபத்திற்கும் ஆண்டவராயிருக்கிறார். அவரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. அவரிடத்தில் நாம் எதை கேட்கிறோமோ அவற்றுக்கெல்லாம் அவர் பதில் தருகிற தேவனாயிருக்கிறார். காரணம், அவரால் எல்லாம் செய்ய முடியும். ஆமென். இன்றைக்கும் என் உள்ளத்திலே கர்த்தர் தந்ததான வார்த்தை நாம் எடுத்து வாசிக்கலாம். யோபுவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம். யோபுவின் புஸ்தகம் 42ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். யோபுவின் புத்தகம் 42ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். ஆமென். வாசிக்க முடியுமா யாராவது? செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். ஆமென். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். ஆமென். இதை சொன்னது யாரோ சந்தோஷமா அப்படியே இருக்கிற ஒரு கால சூழ்நிலையில சொன்னதாக இல்லை. தன்னுடைய வாழ்வின் மிகப்பெரிய சந்தித்த துக்கங்கள், துயரங்கள், வேதனைகள், நஷ்டங்கள், இதுல இருந்து கொண்டு கர்த்தரை நோக்கி பார்த்து அந்த வேதனையின் மத்தியில் கர்த்தரை பார்த்து பேசுகிறதான ஒரு வார்த்தை தான் இது. இது யோபு என்கிறதான மிகப்பெரிய ஒரு பணக்காரன், வசதியாய் வாழ்ந்தவன். அவனுடைய வாழ்க்கையில் வந்த சோதனைகள், வேதனைகளை கடந்து வந்தபோது அவன் தேவ சமூகத்திலே தேவனோடு சொல்லுகிறான், தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது என்று அவன் நிறுத்தவில்லை. அறிந்திருக்கிறேன் என்று அறிக்கை செய்கிறதை பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் பலவிதமான அனுபவங்கள், பலவிதமான சோதனைகள், பலவிதமான கேள்விக்கணைகள், இப்படிப்பட்டதான சூழ்நிலைக்குள்ளே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால் நம்முடைய உள்ளமும் நாம் அறிந்திருக்கிற தேவனை, நாம் விசுவாசித்திருக்கிற தேவனை, நம்மை ரட்சித்து மீட்டு கொண்டு தம்முடைய பிள்ளைகளாக்கி இருக்கிற தேவனை பார்த்து, ஆண்டவரே நீர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது என்று சொல்லுகிறதான அந்த ஒரு அறிக்கையின் வார்த்தை நம்முடைய வாயில் எப்பொழுதும் இருக்க வேண்டும் என்பதுதான் கர்த்தருக்கு பிரியம். ஆமென். இங்கே நாம் பார்க்கிறோம், யோபுவினுடைய அறிக்கையை வாசித்தோம். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். நம்முடைய சூழ்நிலைகள், வாழ்க்கையில் கடந்து போகிறதான பலவிதமான காரியங்களின் மத்தியிலே நமக்கு வருகிற கேள்விகளுக்கு நாம் சொல்ல வேண்டிய ஒரே பதில், தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. இந்த தடைபடாது என்று சொல்லுவதற்கு நமக்கு என்ன உறுதி, என்ன தைரியம் அப்படின்னு சொன்னால், ஆதியாகம புத்தகத்தில் நம்ம வாசிக்கிற போது அங்கே பார்க்கிறோம், மனிதனுக்கு ஆபிரகாமுக்கு தம்மை வெளிப்படுத்துகிற போது ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே அவர் தன்னை வெளிப்படுத்துகிறார். நான் யார் என்பதை சொல்கிறார். நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், நான் சர்வ வல்லமை உள்ள தேவன். சர்வ வல்லமை உள்ள தேவன் என்று சொன்னால் அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர் என்று அர்த்தமாகிறது. அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர் என்பதை நாம் பழைய ஏற்பாட்டில் மாத்திரம் அல்ல, லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தை நாம் வாசிப்போமேயானால் அங்கே பார்க்க முடியும், தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. சகலத்தையும் செய்ய வல்லவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. மத்தேயு 19:26 நாம் வாசிக்கிறோமே, ஆனால் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனாலே எல்லாம் கூடும், தேவனாலே எல்லாம் கூடும். ஆமென். நம்முடைய தேவனை குறித்த, நம்முடைய ஆண்டவரை குறித்த ஒரு அறிவு நமக்குள் மிக அவசியமாக இருக்கிறது. நாம் எப்பொழுதும் அவரை அறிந்தவர்களாய், அவரை அறிக்கை செய்கிறவர்களாய் நாம் காணப்படுவோமே, ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் அவர் பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை உண்டு, என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் என்று ஒன்று உண்டோ என்று கேட்கிறார். ஆமென். வேதாகமத்தை நாம் முழுமையாய் வாசிக்கிற பொழுது அதனுடைய எல்லா பக்கங்களிலும் அவருடைய மகத்தான வல்லமையை நாம் அறிய முடிகிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஆதியாகமத்தை நாம் வாசிப்போமேயானால் அதில் தேவனுடைய சிருஷ்டிப்பினுடைய வல்லமையை நம்மால் பார்க்க முடியும். யாத்ராகமத்திலே அவர் விடுவிக்கிறதான வல்லமை உள்ளவராய் அதிலே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. லேவியராகமத்தை வாசிப்போமேயானால் அவருடைய கிரியைகளின் வல்லமையை அது வெளிப்படுத்துகிறது. உபாகமத்தை வாசிப்போமேயானால் அவருடைய வார்த்தையின் வல்லமையை
நாம் காண முடிகிறது. இப்படி வேதாகமம் முழுவதும் அநேக அற்புதங்களையும் வல்லமைகளையும் அவருடைய கிரியைகளையும் அவருடைய பரிசுத்தத்தையும் குறித்து வெளிப்படுத்துகிறதான ஒரு காரியத்தை நாம் வாசிக்க முடிகிறது. இவற்றையெல்லாம் நாம் வாசிக்கிறது எதற்காக? நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற இந்த ரட்சிப்பின் காலங்களிலே அவருடைய வருகை வரை இந்த பூமியில இருக்கிற போது, அல்லது இந்த பூமியில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த நாட்களிலே கர்த்தருக்கென்று அவருக்கென்று வாழ்கிற அந்த வாழ்க்கையில் அவரை அறிவிக்கிறவர்களாய், அவருக்கென்று மகிமை செலுத்துகிறவர்களாய், அவருடைய நாமத்தை உயர்த்துகிறவர்களாய் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். சோதனைகளும் வேதனைகளும் கஷ்டங்களும் நஷ்டங்களும் ஒருவேளை நம்முடைய உள்ளத்தை பாதித்து, ஒருவேளை வாழ்க்கையில் சோர்வுகளை கொண்டு வந்தாலும் நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்க வேண்டும். என்னோடு இருக்கிறவர் சர்வ வல்லமை உள்ளவர். ஹல்லேலூயா. என் வேதாகமத்தில் நான் ஒரு காரியத்தை இப்படியாக சிந்தித்த போது, ராஜாக்கள் 2 ராஜாக்களின் புத்தகம் 4ஆம் அதிகாரத்திலே ஒரு சம்பவத்தை நான் இப்படியாக இன்றைக்கு தியானித்துக் கொண்டிருந்தேன். அங்கே 4ஆம் அதிகாரத்திலே ஒரு பெண்ணை பார்க்கிறோம். அந்த பெண் யார் என்று சொன்னால் ஒரு ஊழியக்காரனுடைய மனைவி. அவளுக்கு 2 பிள்ளைகள். இந்த ஊழியக்காரன் உண்மையான ஒரு ஊழியக்காரன், ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டு ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிற தீர்க்கதரிசியோடு இருக்கிறதான ஒரு ஊழியக்காரன். ஆனால் அவனுடைய வாழ்க்கையில அவன் செய்கிற காரியம் என்னவென்றால் கடன் வாங்குகிறவனாய் இருக்கிறான். அவன் தேவைகளை அவன் என்ன செய்து விட்டான் என்றால், தன்னுடைய சுய எண்ணங்களினாலே சுய சிந்தனையில இல்ல சுய திட்டத்தில அவன் வாங்கி இருக்க வேண்டும் என்று நான் சிந்தித்தேன். கடன் வாங்குதல் வேதத்தில் இல்லை. நீ கடன் வாங்காதிருப்பாயாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அவன் கடன் வாங்கிவிட்டான். கடன் வாங்கினதோடு அவன் மரித்து போனான். அவனுடைய இப்பொழுது குடும்பம் கஷ்டத்தில் இருக்கிறது, வேதனையில் இருக்கிறது. கடன்காரர்கள் நெருக்குகிறார்கள். கடன்காரர்கள் நெருக்குகிறது மாத்திரமல்ல, பணத்தை கேட்டால் பரவாயில்லை. அந்த தாய்க்கு இருக்கிறதான மிகப்பெரிய சொத்து தனக்கு இருக்கிற 2 புத்திரர்கள். 2 புத்திரர்கள் தான் ஒரு தாய்க்கு இருக்கக்கூடிய பலம். அந்த பலத்தையே சத்ருவானவன் கேட்கிறான். இப்பொழுது அவள் செய்கிற ஒரு வேலை என்னவென்றால், நேராய் எலிசா தீர்க்கதரிசியினிடத்திலே, தேவனுடைய மனுஷனிடத்திலே கடந்து போகிறாள். அங்கே போய் அவனிடத்திலே தன்னுடைய குறையை, தன்னுடைய பாரத்தை, தன்னுடைய ஜெபத்தை வைக்கிறதை பார்க்கிறோம். அந்த இடத்துல அவன் தெளிவாய் பேசுகிறான். உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை அறிவீர். தீர்க்கதரிசிகளுடைய புத்திரரில் ஒருவனுக்கு மனைவியாய் இருந்த ஒரு ஸ்திரீ எலிசாவை பார்த்து, உமது அடியானாகிய என் புருஷன் இறந்து போனான், உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை அறிவீர். கடன் கொடுத்தவன் இப்போது என் 2 குமாரரையும் தனக்கு அடிமைகளாக்கி கொள்ள வந்தான் என்றான். எலிசா அவளை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? வீட்டில் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது சொல் என்றார். இந்த பாகத்தை சிந்திக்கும் போது அவளுடைய பிரச்சனைக்கு அவள் தேடி ஓடினது உலகத்தானிடத்தில் அல்ல, தேவனுடைய மனுஷனிடத்தில். கர்த்தருடைய பாதத்தில் எனக்கு இதற்கொரு பதில் கிடைக்கும் என்பதை நன்றாய் அறிந்திருந்தால் எலிசாவின் இடத்திலே அவள் ஓடிப்போக. அவள் கேட்கிற தன்னுடைய குறை சொன்ன பொழுது எலிசா கேட்கிற வார்த்தை, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? உன்னிடத்தில் என்ன இருக்கிறது என்று கேட்கிறாள். இந்த கேள்வி கேட்கிற போது அவள் சொல்லுகிற ஒரு பதில் உண்மையானதை, தன் வீட்டில் இருப்பதை அவள் அப்படியே சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஒரு குடம் எண்ணெய் அல்லாமல் வேறொன்றும் இல்லை, உமது அடியானுடைய வீட்டில் வேறொன்றும் இல்லை என்று சொல்லுகிறார். தன்னிடத்தில் இருக்கிறதை சொன்ன உடனே அவன் சொல்லுகிற வார்த்தை, நீ போய் உன்னுடைய அயல் வீட்டுக்காரர் எல்லாரிடத்திலும் அநேகம் வெறும் பாத்திரங்களை கேட்டு வாங்கி உள்ளே போய் உன் பிள்ளைகளுடன் உள்ளே நின்று கதவை பூட்டி அந்த பாத்திரங்கள் எல்லாவற்றிலும் பார்த்து நிறைந்ததை ஒரு பக்கத்தில் வை. அவள் அவனிடத்திலிருந்து போய் தன் பிள்ளைகளுடன் கதவை பூட்டி கொண்டு இவர்கள் பாத்திரங்களை அவளிடத்தில் கொடுக்க அவள் அவைகளில் வார்த்தாள். அந்த பாத்திரங்கள் நிறைந்தபின் அவள் தன் மகன் ஒருவனை நோக்கி, இன்னும் ஒரு பாத்திரம் கொண்டு வா என்றான். அதற்கு அவன், வேறே பாத்திரம் இல்லை என்றான். அப்பொழுது எண்ணெய் நின்று போயிற்று.
பாருங்க, நம்மள்ட்ட இந்த மாதிரியான ஒரு வார்த்தையை சொன்னா, ஒரு ஊழியக்காரன் அல்லது கர்த்தரே சொல்லுகிறார் என்றால் நாம் இதை எப்படி நம்புவோம்? எனக்கு இருக்கிற பிரச்சனைக்கு பதில் எப்படி இருக்க வேண்டும்? என் கடன் தீருவதற்கு பணமாக இருக்க வேண்டும், அல்லது வெள்ளியோ பொன்னாக இருக்க வேண்டும். ஆனால் இவன் என்ன சொல்லுகிறான்? கர்த்தருடைய வார்த்தை, அந்த தேவ மனுஷனுடைய வார்த்தை, உன்னிடத்தில் என்ன இருக்கிறது? எண்ணெய் இருக்கிறது. அந்த ஒரு குடம் எண்ணெயை எடுத்து பாத்திரத்தில் வார் என்று சொன்னபோது அடுத்து அவள் கேள்வி கேட்கவில்லை, சந்தேகப்பட்டு நின்று கொண்டிருக்கவில்லை, திகைக்கவில்லை, கலங்கவில்லை. தேவ மனுஷனுடைய வார்த்தையை அப்படியே விசுவாசித்து அவள் போய் அதை செய்கிறதை பார்க்கிறோம். அவள் செய்கிற போது அது அந்த இடத்தில் ஆசீர்வாதமாக மாறுகிறது. அவள் ஊற்ற ஊற்ற எண்ணெய் பெருகிக் கொண்டே இருக்கிறது. எப்பொழுது நம்மிடத்தில் இருக்கிறதான பாத்திரங்கள் தீர்ந்து போகிறதோ அப்பொழுது அது நின்று போகிறது. அப்படியானால் இன்றைக்கு கர்த்தர் நம்மிடத்தில் அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர். நம்மிடத்தில் அவர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. ஆனால் நாம் தடையாய் மாறிவிடாது. நம்மிடத்தில் அவரிடத்தில் எதிர்பார்க்கிற காரியங்கள் குறைவில்லாமல் போகிற போது நிறைவாய் அனுதினமும் நம்மை நடத்துகிறவராயிருக்கிறார். அவள் அதை செய்த பிறகு நேராக மீண்டும் தேவ மனுஷனிடத்திலே வருகிறதை பார்க்கிறோம். அவனிடத்திலே வந்து அவன் சொன்ன போது அவன் சொல்லுகிற ஒரு வார்த்தை உண்டு, நீ அதை விற்று உன் கடனை தீர்த்து மீந்ததை கொண்டு உன் பிள்ளைகளும் நீயும் என்ன செய், ஜீவனம் பண்ணு. ஆமென். கர்த்தருடைய வார்த்தையை நம்புகிறவனுக்குள் ஜீவன் கிடைக்கிறது. அவனுடைய வாழ்வில் ஆசீர்வாதம் கிடைக்கிறது. அவனுடைய வாழ்வில் நன்மை பெறுகிறது. அவன் வாழ்வில் சோர்வுகள் நீங்கி அவன் பலன் பெறுகிறவனாய் இருக்கிறான். இதனுடைய இன்னும் காரியங்களில் நான் கடந்து செல்லவில்லை. ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் நான் உங்களுக்கு உதாரணமாக இன்னும் சொல்ல விரும்புகிறேன், சாட்சியாக. ஆமென். நம்முடைய வாழ்க்கையில் நாம் கர்த்தரை அறிந்திருக்கிறோம் என்று சொல்வது மாத்திரமல்ல, அறிந்திருக்கிற நாம் அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிறவர்களாய், அவருடைய கட்டளைகளை கைக்கொள்ளுகிறவர்களாய், அவருக்கென்று நம்மை சமர்ப்பிக்கிறவர்களாய் இருந்தால் நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதத்தை நாம் காண முடியும். ஆமென். யோவான் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்திலே பார்க்கிற போதும் ஒரு விருந்து வீட்டிலே கச்சாடிகள் திராட்சை ரசம் தீர்ந்து போனது. அங்கே எல்லாரும் கலங்கி கொண்டிருக்கிற போது இயேசு சொன்ன ஒரு வார்த்தை, வேலைக்காரர்களிடத்திலே தண்ணீரை நிறையுங்கள், மொண்டு கொண்டு கொடுங்கள் என்று சொன்னார். சொன்னதை செய்ய அல்லது கேட்டதை செய்ய, கர்த்தருடைய வார்த்தையின்படி செய்ய நம்மை சமர்ப்பிக்கிற போது அங்கே கர்த்தர் அற்புதத்தை செய்ய வல்லவராயிருக்கிறார். காரணம், நம்முடைய தேவன் சகலத்தையும் செய்ய வல்லவராயிருக்கிறார். சுகமில்லையே, வியாதியா இருக்கிறோமே, கர்த்தர் குணமாக்க வல்லவர். அவர் நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகளுக்கு தீர்வை தருவதற்கு வல்லவர். ஆமென். ரட்சிப்பில்லாதவர்களுக்கு ரட்சிப்பை தருவதற்கு வல்லவர். நாம் செய்ய வேண்டியது பற்றி கொள்ள வேண்டும், அவரை அறிந்து கொள்ள வேண்டும். என்னுடைய சபையிலே நடந்ததான ஒரு சாட்சியத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். என்னுடைய சபையில கிருபா, பேரையே சொல்லுகிறேன், கிருபா என்கிறதான ஒரு மகள், அவளுக்கு விஜய் என்கிற மகனை நான் தான் திருமணம் செய்து வைத்தேன். அவர்கள் இருவருக்கும் ஆமீன் சந்தோஷமான வாழ்க்கை. ஒரு கிராமத்திலிருந்து அந்த பெண் வந்திருக்கிறாள். அவளுக்கு மாசம் நிறை மாதமான போது ஆஸ்பத்திரிக்கு பிரசவத்திற்கு கொண்டு சென்றார்கள். அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டதுனால காஞ்சிபுரத்துல, நாங்க இருக்கிறது வேலூர்ல, அவங்க காஞ்சிபுரத்துல, அவ்வளவு தூரத்துல இருக்காங்க, 100 கிலோமீட்டருக்கு கிட்டத்தட்ட இருக்கு, அங்க இருக்காங்க. அங்க அவள் போய் இருந்த போது அங்கே காஞ்சிபுரத்துல ஒரு ஆஸ்பத்திரியில அவளுடைய பிரசவ காலத்தின் போது அவளை கொண்டு போய் அட்மிட் பண்ணாங்க. ஆனா நல்ல விசுவாசமுள்ள பெண், இந்து குடும்பத்திலிருந்து வந்த பெண். ஆனால் நான் என்ன வார்த்தைகளை கர்த்தருடைய வார்த்தையை சொல்றனோ அதை அப்படியே விசுவாசிக்கிற ஒரு பெண். ஆஸ்பத்திரியில கொண்டு போய் அட்மிட் பண்ண உடனே அங்க டாக்டர்ஸ் பரிசோதிச்சு பார்த்துட்டு என்னன்னு சொல்லிட்டாங்க, உங்களுடைய கர்ப்பப்பையில பனிக்கூடத்துல தண்ணி இல்லை, அதனால ஆப்ரேஷன் பண்ணி தான் எடுக்கணும் அப்படின்னா. ஒரு ஞாயிற்றுக்கிழமை காலை ஆராதனையை முடித்த பிறகு நான் என்னுடைய அறைக்கு சென்று ஓய்வெடுக்க படுத்திருந்த போது அவளிடத்துல இருந்து போன் வந்து, பாஸ்டர் எனக்கு இப்படி பிரச்சனை சொல்றாங்க, என்ன பண்ணட்டும்? நான் ஒரே நிமிஷம் மனதுக்குள்ள ஜெபித்தேன், நீ ஒண்ணு பண்ணுமா, கிளம்பி நேர பாகாயம் வந்து சிஎம்சி ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிரு, நான் உன்னை காலையில வந்து பாக்குறேன் அப்படின்னு சொன்னேன். அந்த பொண்ணு வேற எதையுமே சொல்ல, அட்மிட் ஆயிருந்த அந்த டாக்டர்கிட்ட என்ன டிஸ்சார்ஜ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போட்டிருந்த துணியோட கிளம்பி பாகாயத்துக்கு வந்துட்டாங்க. பாகாயத்துக்கு வந்துட்டு நான் அடுத்த நாள் காலையில போனேன் ஜெபத்தோட. அந்த பொண்ணுனுடைய விசுவாசம், நான் சொன்ன ஒரே வார்த்தை தான், கிளம்பி வந்துட்டா.
வந்த உடனே ராத்திரியெல்லாம் ஜெபம் பண்ண, காலையில எழுந்து போன ஆஸ்பத்திரியில அங்க இருக்கிற சேப்பல்ல கூட்டிட்டு போய் நின்று அவளுக்காக ஜெபம் பண்ண போது ஆண்டவர் சொன்ன வார்த்தை, பிறப்பண்ணுகிற நான் பிறப்பண்ணாமல் இருப்பேனோ அப்படின்னு சொல்லி வெளிப்படுத்தினார். அவள் மேல் கரம் வைத்து ஜெபிச்சுட்டு அவளை ஆசீர்வதிச்சு திரும்பி வந்த. சுகப்பிரசவத்தை கர்த்தர் கட்டளையிட்டார். அருமையான ஆண் குழந்தையை கர்த்தர் கொடுத்தார். அவனை நான் தான் கையில் எடுத்து அவனை ஆமேன் பெயர் வச்சு அவனை ஆசீர்வதிச்சேன். ஹல்லேலூயா. யார் ஒருவர் கர்த்தருடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படுகிறார்களோ அவருடைய வாழ்க்கையில நிச்சயமாகவே கர்த்தர் அற்புதத்தை செய்ய வல்லவராய் இருக்கிறார். வேத வசனம் இப்படித்தான் சொல்கிறது, என் கட்டளைகளின்படி நடந்து என் நியாயங்களை கைக்கொண்டு உண்மையாய் இருப்பாயாகில் அவனே நீதிமான். ஹல்லேலூயா. யார் நீதிமான்? அவருடைய கட்டளைகளின்படி நடக்கிறவன், அவருடைய நியாயங்களை கைக்கொள்ளுகிறவன், அவருக்கு உண்மையாய் இருக்கிறான், அவன் நீதிமான். அவன் பிழைக்கவே பிழைப்பான் என்று வேதம் சொல்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் பிழைக்க கூடாதபடி வருகிறதான எல்லா காரியங்களுக்கும் காரணம் ஒன்று மட்டும்தான். நாம் கர்த்தரை அறிந்திருந்தும் கர்த்தரை அறியாதவர்களாய் வாழ்கிற போது நம்முடைய வாழ்க்கையில் சோதனைகளும் வேதனைகளும் கஷ்டங்களும் கடந்து வருகிறது. ஆனால் தேவனை அறிகிற அறிவில் வளர்ந்து பெறுகிற பொழுது கர்த்தர் நிச்சயமாகவே நம்மை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவர். காரணம் என்ன? அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன், அவர் சகலத்தையும் அறிந்த தேவன், அவர் வாக்கு பண்ணினதை நிறைவேற்ற வல்லமையுள்ள தேவன், அவர் எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் வல்லமையுள்ள தேவன், அவர் குணப்படுத்த வல்லமையுள்ள தேவன், அவர் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு உதவி செய்வதற்கும் வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். நாம் அவரை மாத்திரம் நோக்கி பார்ப்போமே, ஆனால் அவர் நம்முடைய வாழ்க்கையில் சகலத்தையும் செய்ய வல்லவர் என்பதை உணர்ந்து விசுவாசித்து நாம் அவருக்கென்று அர்ப்பணித்து வாழ்வோமேயானால் அவர் நம்முடைய வாழ்க்கைக்கு எப்பொழுதும் வல்லவராகவே இருக்கிறார். கர்த்தருக்கே சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஜெபிக்கலாமா? அன்பும் இரக்கமும் கிருபையும் நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த ராத்திரி வேளையில உம்முடைய சமூகத்துல நாங்கள் கடந்து வந்தோம். அநேக காரியங்களுக்காய் ஜெபித்தோம், பாடினோம், ஆராதித்தோம். கர்த்தாவே, உம்முடைய நாமத்தை உயர்த்தினோம். இப்பொழுதும் கர்த்தாவே, குறுகிய நிமிஷங்களில நீர் வல்லமையுள்ள தேவன், சகலத்தையும் செய்ய வல்லவர் என்பதை அறியவும், அதன்படி கர்த்தாவே எங்களை ஒரு விசை கூட புதுப்பித்துக் கொள்ளவும் கர்த்தர் எங்களுக்கு கிருபை தந்ததற்காய் ஸ்தோத்திரம். தெய்வீக கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் வாழ்க்கையின் தேவைகள், எங்கள் வாழ்க்கையின் பிரச்சனைகள், நாங்கள் நினைத்திருக்கிற காரியங்கள், ஆமேன், எங்களுடைய எதிர்பார்ப்புகள், எங்கள் குடும்பத்தின் நினைவுகள், இவை எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். கர்த்தர் நீர் செய்ய வல்லவர். நீர் நினைத்தது ஒன்றும் எங்கள் வாழ்க்கையில் தடைபடாது என்பதை அறிக்கை செய்து ஜெபிக்கிறோம். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பீராக. ஒக்லஹாமா பிரேயர் லைனை கர்த்தர் ஆசீர்வதியும். பொறுப்புள்ளவர்களை பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் திருவல நாமத்தை ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென். ஆசீர்வாதம் சொல்லுங்க பாஸ்டர். ஆமென். நாம் எல்லாரும் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகி தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானுடைய அன்யோன்ய ஐக்கியம் சமாதானமும் வழி நடத்துவோம் இன்றும் சதாக்காலம் நம் அனைவரோடும் சகல